நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, நீங்க டிப்லயே நிறைய டிசைன்ஸ் பண்றீங்க. உங்க கையில பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக என்னோட கையிலேயே வந்து உங்களுக்கு இன்னைக்கு டிசைன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, என்னோட நெயில்ஸ் எல்லாமே இந்த 4 விரல்ல வந்து நெயில்ஸ் அதிகமா இருக்கு. பட் இந்த விரல்ல பாத்தீங்கன்னா நெயில் கம்மியா இருக்கு. ஸோ இந்த நெயிலுக்கு நான் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லா நெயிலும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேவா? அவங்களோட நெயில்ஸ் வந்து நல்லா வளர்ந்து இருந்தாலும் கூட அவங்களோட நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லாத நெயிலுக்கு என்ன பண்ணணும், ஷார்ட்டாக இருக்க நெயிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து சிம்பிளான டிசைனே உங்களுக்கு உங்களோட கையில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். சிம்பிளா இருந்தாலும் நீங்க அழகா பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் வந்து முக்கியமே தவிர நீங்க சிம்பிளா பண்ணிருக்கீங்களா இல்ல ரொம்ப ஹைஃபையா பண்ணிருக்கீங்களான்றது இங்க விஷயம் கிடையாது. நீங்க எதை பண்ணாலும் அழகா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கையில நெயில் ப்ரெப்பிங் பண்ணிக்கோங்க. நெயில் ப்ரெப்பிங் வந்து கண்டிப்பா பண்ணணும். உங்களோட எல்லா நெயில்ஸுமே வந்து நல்லா அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாதான் வந்து உங்க கையில வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பா நெயில் ப்ரெப்பிங் பண்ணிடுங்க. உங்க எல்லா நெயில்ஸ்லயுமே வந்து அந்த டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெயில்ல வந்து நல்லா கிரிப் கிடைக்கும். அந்த கிரிப்ல வந்து உங்க ஜெல் பாலிஷ் வந்து நீங்க எது அப்ளை பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம நெயில்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றது. அதே மாதிரி ஷைனஸ் இருந்தாலும் அது இதுலயே போயிடும். நீங்க ப்ரெப்பிங் பண்ணும்போதே அந்த ஷைனஸ் போயிடும். அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து ஷைனஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம மெத்தட் தான், டீஹைட்ரேட்டரும் ப்ரைமரும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த விரல்லையும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. நெயில் வந்து லென்த்தா இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்காது. எல்லாருக்கும் இல்லை, சிலவங்களுக்கு அது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் சொல்ற இப்போ மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எல்லா விரல்லையும் வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். நெயில் ப்ரெப்பிங் பண்ணிங்கன்னா தான் உங்க நெயில்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேவா? உங்களோட லின் ஃப்ரீ ஷீட்ல வந்து அசிட்டோன் ஃப்ரீ கம்மியா இருந்தா நீங்க மறுபடியும் எடுத்துக்கோங்க. நான் இந்த முறை நிறைய தான் எடுத்தேன், அதனால ஒரு முறை எடுத்ததே வச்சு நான் எல்லா ஃபிங்கருமே வந்து தொடச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதுல வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஜெல் எக்ஸ்டென்ஷன் வந்து எல்லா ஃபிங்கருக்கும் பண்ணலைனாலும் நீங்க வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணாம நீங்க டைரக்டா உங்க நெயில்ஸ் மேல டிசைன் பண்றதா இருந்தாலும் பேஸ் கோட் வந்து கண்டிப்பா போடணும். ஸோ நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜெல் எக்ஸ்டென்ஷனுக்குமே வந்து ஸ்டார்ட் பண்றது நீங்க பேஸ் கோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மேல இருக்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும். இதுவே உங்களோட நெயில்ல வந்து அக்ரலிக் பண்றதா இருந்தா மட்டும் டைரக்டா நீங்க அக்ரலிக் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் எல்லா விரலுக்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன்.
பேஸ் கோட் பாருங்க. பேஸ் கோட்டும் இந்த இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் பேக்கில் கொண்டு போங்க. பேஸ் கோட்டும் நீங்கள் க்யூர் பண்ணாதான் க்யூர் ஆகும். ஓகேவா? அதனால் எல்லா விரலுக்கும் நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெல் பாலிஷாக இருந்தாலும் பேஸ் கோட்டாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப தின் லேயராக வரும். அதிகமாக ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உரிச்சிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் கொஞ்சமாக வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் கொஞ்சமாக வரும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த விரலும் அப்படிதான். ப்ராடக்ட் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. அபெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்கில் கொண்டு போங்க. ப்ராடக்ட் வந்து கம்மியாக கியூட்டிக்கல் கிட்ட போகும். இல்லை அதிகமாக டெபாசிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் அது திரும்பி கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம். இப்போது இது வந்து 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் தான் க்யூர் பண்ணணும். அதனால் இப்போ நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைங்க. ஒரு முறையும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிக்கினஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு மேலே வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். அப்படி மேட் ஃபினிஷில் இல்லைன்னா நீங்கள் அந்த ஷைனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைலர் அப்படின்னா பஃபரில் பண்ணி பாருங்கள். பஃபரில் பண்ணியும் சில ஜெல் பாலிஷ் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபைலர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். எக்ஸ்டென்ஷன் பாருங்க, டிப் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் டிப் அப்படிலாம் ஆஃப் கவர் டிப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வைக்கணும். உங்களோட டிப் வந்து கரெக்டான சைஸ்லேயே இருக்கணும். ஓகேவா? பெருசாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி வைங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் மேலே வைக்கிற ப்ராடக்ட் வந்து உங்கள் நெயில் மாதிரியே இருக்கும். இல்லைனா நெயில் மாதிரி இல்லாமல் தனியாக அது தூக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதனால் நான் இந்த மாதிரி டிப் எடுத்திருக்கேன். ஓகேவா? கரெக்டான டிப்பாக எடுத்திருக்கேன். இப்போது நெயிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த் வந்து நீங்கள் வச்சுட்டும் கட் பண்ணலாம், இல்லைனா முன்னாடியே கட் பண்ணிக்கலாம். பட் வச்சுட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நெயிலில் டிப்பில் பார்த்தீங்கன்னா, க்ளூக்கு முன்னாடி இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா டிப் வந்து ரொம்ப ஷைனாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஷைனஸோடய நீங்கள் உங்கள் நெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பிடுங்கிட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணா, கியூட்டிக்கல் புஷர் இருக்கு இல்லையா, அதில் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கீறி விடுங்க. ரொம்ப கீறினீங்கன்னா அசிட்டோன் ஃப்ரீ வைக்கும்போது உடஞ்சிடும். ஸோ நீங்கள் லைட்டாக கீறி விடுங்க. லைட்டாக அந்த கிரிப்புக்காக அந்த இது கீறி விடுங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம கீறி விட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டஸ்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? டஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே இருந்த அந்த ஷைனஸ் போயிடும், மேலே இருக்க டஸ்ட்டும் போயிடும். ஓகேவா? இப்போ நான் க்ளூ எடுத்துக்கிறேன்.
க்ளூ பாருங்க கரெக்டா இந்த கார்னர்ல உங்க நெயில்ல படுற அளவுக்கு வைங்க. இப்போ நான் க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ எடுத்து டிப்ல வந்து கார்னர்ல வைங்க. கார்னர்ல வச்சுட்டு உங்க நெயில்ல வந்து கொஞ்சம் படுற அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் கிரிப் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்க நெயில்ல படுற இடத்துலலாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டர்ன் பண்ணி உங்க நெயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா போட்டுட்டு வந்துடும். ஓகேவா? கொஞ்ச நேரம் கண்டிப்பா இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாம பண்ணுங்க. பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஜெல் பாலிஷ் நீங்க மேல எல்லாமே முடிச்சிருவீங்க. பட் கீழே வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க தண்ணியில கையை வைக்கும்போது அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு சீக்கிரமா அது உடைச்சிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அந்த பபிள்ஸ் எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்ததும் டிப் வந்து கட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ஸை நெயிலோட மர்ஜ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கார்னர்ல இருக்கிறத இன்சைட்ல தள்ளுங்க. அதே மாதிரி அந்த சைட் கார்னரும் இன்சைட்ல நீங்க தள்ளணும். வெளி பக்கமா தள்ளினீங்கன்னா உங்களோட டிப் வந்து தனியா பிரிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் உள் பக்கமா தள்ளினீங்கன்னா உங்க நெயிலோட மர்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த கார்னர்லயும் அப்படிதான் பண்ணணும். உங்க டிப்பை வந்து உள் பக்கமா நீங்க தேய்ச்சிங்கன்னா அது உங்க நெயிலோட மர்ஜ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்க ஃபுல்லா டிப்போட மர்ஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிப்போட மர்ஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கியூட்டிக்கல் புஷராலே இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிப்பும் அதுவும் தனியா இருக்கா இல்ல மர்ஜ் ஆயிடுச்சா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் தொடங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இப்போ வந்து உங்க டிப்ல கார்னர்ல கட் பண்ணுங்க. உங்களோட கஸ்டமர் கையிலயோ இல்ல நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்றீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி புடிச்சுக்கிட்டு இந்த இடத்த புடிச்சுக்கோங்க. உங்க டிப்பும் நெயிலும் ஜாயின் பண்ணிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்படி புடிச்சுக்கிட்டு கட் பண்ணணும். நான் வந்து எனக்கே பண்றதுனால நான் இந்த மாதிரி புடிச்சுக்கிட்டு கட் பண்றேன். உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதையும் கொண்டு வந்துருங்க. நான் ஓவல் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். ஃபைலர் யூஸ் பண்ணி தான் நீங்க ஷேப் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் வந்து நீங்க கண்டிப்பா போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக். ஓகேவா? இது உங்க லங்ஸ்ல இறங்குச்சுன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்புறமா இது பண்ணுங்க. ஓவல் ஷேப்க்கு இந்த கார்னர்லாம் கண்டிப்பா நல்லா ஷேப்பா கொண்டு வாங்க. 2 கார்னர்லயும் கண்டிப்பா நல்லா ஷேப்பா கொண்டு வந்தாதான் அது அழகா இருக்கும்.
இது மாதிரி நீங்கள் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணும் பாருங்கள். பஃபர் வச்சு அடியிலேருந்து இப்படி எடுத்தீங்கன்னா அது எல்லாமே கொட்டிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் அடியிலேருந்து பண்ணிங்கன்னா கீழே கொட்டிடும். இப்போ மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க. ஃபைலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபைலர் வந்து நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் பிளேட் மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்கள் ஸ்கின்லலாம் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து பண்ணுங்க. இப்போ வந்து நெயிலுக்கு வந்து ஜெல் அப்ளை பண்ணணும். இந்த விரல்லாம் கூட பாருங்க எல்லாமே வந்து லாங் நெயில்ஸாக இருக்கு. பட் இதுக்கு மேலே நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நேச்சுரல் நெயில் லென்த்தாக இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம ஜெல் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ஜெல் ஓவர்லே. ஓகேவா? இப்போ இந்த 4 விரலுக்கு நான் ஜெல் ஓவர்லே பண்ணுறேன். இதில் வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். எதுக்கு எக்ஸ்டென்ஷன்னா இதில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக நெயிலே இல்லை. ஓகேவா? அதனால இதில் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். மற்ற 4 விரலுக்கு ஜெல் ஓவர்லே பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்க. இப்படி எடுத்துக்கோங்க. ஒன் சைடில் மட்டும் ப்ராடக்ட் எடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழே எக்ஸஸாக இருக்கிறது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் வைங்க. சென்டரில் வச்சுட்டு மீதியை வந்து ஜெல் பாக்ஸ்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் தள்ளிட்டு போங்க. டைரெக்டாக ஃபுல்லாக எடுத்து அப்படியே வழித்து இப்படி தேய்ச்சிடாதீங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க. அப்படியே ஒரு லேயராக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒரு லேயராக கார்னர்ஸில் இப்படி அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் எடுத்துக்கோங்க. இப்போது நான் எல்லா விரலுக்கும் அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்டென்ஷன். இதுவே நம்மளோட நேச்சுரல் நெயில்ஸ்லேயே பண்ணுறது வந்து ஓவர்லே. ஓகேவா? ஸோ இப்போது என்னோட ஃபிங்கர்லேயே நான் பண்ணுறதுலையும் ஓவர்லே மாதிரி பண்ணிக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் தள்ளிட்டு போகிறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிக்ஸாக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி இந்த விரலுக்கும் பாருங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் கியூட்டிக்கல் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் ஜெல் பாலிஷ் வந்து நீங்கள்
அது கியூட்டிக்கல் கிட்டேயே ஸ்டக் ஆகாது. ஓகேவா? எதுக்குன்னா இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் ஜெல் மாதிரி இருக்காது, பாலிஜெல் மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நெயில் கிட்டே நிற்காம கொஞ்சம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நெயிலையும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நெயில் அப்ளை பண்ணலாம். கியூட்டிக்கல் கிட்ட மட்டும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த விரலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மாதிரி உங்கள் நேச்சுரல் நெயில் மேலே பண்ணும்போது அழகாக இருக்கும். நெயிலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஜெல் பாலிஷ்லாம் மேலே அப்ளை பண்ணும்போது ரொம்ப அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம ஜெல் ஓவர்லே பண்ணுறோம். நீங்கள் உங்களோட நேச்சுரல் நெயிலில் பண்ணுறதை விடவும் ஓவர்லே பண்ணி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அப்பெக்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இதை மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பெக்ஸ் க்ரியேட் ஆகணும். உங்களுக்கு அப்பெக்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் உங்கள் நெயிலை வந்து டர்ன் பண்ணி இப்படி வைங்க. வச்சிங்கன்னா அழகாக உங்களோட எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட் எல்லாம் அப்பெக்ஸாக க்ரியேட் ஆகிட்டு அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதை வந்து 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இது அப்ளை பண்ணதுனால 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸை ரிமூவ் பண்ணணும். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. இப்போது தொடச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஷைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பஃபர் எடுத்து ஷைனஸ் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா விரல்லையும் ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ஷைனஸ் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு போதும். இப்போ எல்லா விரலையும் பார்த்தீங்கன்னா ஷைனஸ் போயிட்டு மேட் ஃபினிஷில் இருக்குது. இப்போ மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. இப்போது எல்லாமே அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற டிசைன்ஸ் வந்து
நீங்கள் ஒரு டார்க் கலரில் பண்ணால் நல்லாயிருக்கும், பிளாக்ல பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கலான் இருக்கேன். உங்களுக்கும் டார்க் ரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை மெரூன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ டார்க் கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ ப்ளூ கலரில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன். நான் வந்து இப்போ ப்ளூ கலர் எடுத்து ஃபுல்லாக நெயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். எல்லா நெயிலுக்குமே வந்து ஒரே கலர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா நெயிலுக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா விரல்லையும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் கலர் வச்சே நீங்கள் பண்ணாலே அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா டபுள் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிங்கருக்கு வந்து வேற கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா டார்க்காக இருக்க மாதிரி கலர் எடுத்துக்கோங்க. என்ன கலர் எடுத்தாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா டார்க் கலர் மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கு டார்க் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணால் கூட அது அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து 120 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்ணுறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது, அதனால நான் மேலே செகண்ட் கோட்டும் வந்து சேம் ப்ளூ கலரை அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கினஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் ஷேடாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு கோட்டும் வந்து சேம் ப்ளூ கலரே நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குமே வந்து மேலே இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி பண்ணாதான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஷைனோடய இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் மறுபடியும் பஃப் பண்ணிக்கிறேன். பஃப் பண்ணிவிட்டு பஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் நான் சேம் கலரே செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பாருங்க, சைடில் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பூசிட்டீங்க அப்படின்னா கியூட்டிக்கல் புஷரில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தொடச்சிங்கன்னா அது வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் கியூர் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக அப்படியே கியூர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கையில் சைடில் இருந்தது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதனால் கியூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க.
உங்களுக்கு கியூட்டிக்கல் கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, கியூட்டிக்கல் மேலெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க அப்படின்னா, கியூட்டிக்கல் டச் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லைனர் ப்ரஷ் இருக்குது பாருங்கள், லைனர் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் லைனர் ப்ரஷில் பண்ணும்போது வேறு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது, டைரெக்டாக அந்த கியூட்டிக்கல் கிட்ட மட்டும்தான் பண்ணுமே தவிர கியூட்டிக்கல் மேலெலாம் போகாது. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் அதே மாதிரி ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். நம்ம செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நெயில்ஸில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து டார்க் கலர்ஸ் இருந்தால் சிங்கிள் லேயரே கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் கோட்டாக கொடுத்து கொஞ்சம் அது டார்க் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? ப்ளூ கலர் போடலாம், இல்லை ரெட் கலர் போடலாம், மெரூன் போடலாம், அது மாதிரி நிறைய மெஜந்தா கலர் போடலாம், பிளாக் கலர் போடலாம். இது மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிளிட்டர்ஸ் தனியாக இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கிளிட்டர் வந்து பிரைடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாட்டினம் ஜெல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைடலுக்கு பிளாட்டினம் அப்படி இல்லைன்னா டைமண்ட் ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து நார்மல் கிளிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் கிளிட்டரில் பேஸ் கோட் கலந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலருன்றதுனால சில்வர் எடுத்திருக்கேன். இதே வந்து நீங்கள் வேற ஏதாவது கலர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கெலாம் வந்து கோல்டுக்குள்ள எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது அது கோல்டு, அந்த மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்டாக பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, கிளிட்டர்ஸ் கலந்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒரு டிசைன் மாதிரி இப்படி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் விரல்ல வந்து இப்படி பண்ணிக்கிறேன். லைனர் ப்ரஷ்ல பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லா அழகா இருக்கும். இது மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த லைன்ஸ் அப்படியே இருக்கட்டும், பட் அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்க ப்ரஷ்ல இருக்க ஜெல் வச்சே நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸஸா நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க ப்ரஷ்ல இருக்கும் இல்லையா அதிலே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விரல்லையும் அப்படிதான் எக்ஸஸா இருக்க அந்த கிளிட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த லைன்ஸ் வந்து மூவ் ஆகாம நெக்ஸ்ட் இந்த விரல்லாம் பாருங்க, இது வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான். உங்களுக்கு கார்னர்ஸ்ல மட்டும் வைங்க. இந்த கார்னர்ல மட்டும் வச்சுட்டு ஃப்ளாஷ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கிளிட்டர் ஃப்ளாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இப்போ நான் பண்றேன்.
இதுக்கு நேம் வந்து கிளிட்டர் ஃப்ளாஷ். கார்னரில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வரணும். இதுக்கு பேர் கிளிட்டர் ஃப்ளாஷ். ஓகேவா? இதுவே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு பேர் கிளிட்டர் ஃப்ளாஷ் தான். நீங்கள் ஒரே டிசைனே பண்ணாமல் நீங்கள் இதை மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். கார்னர்ஸில் வச்சுருங்க. எல்லா கிளிட்டரும் கார்னரில் வச்சுட்டு மீதி இருக்கிறத இப்படி உங்கள் நெயிலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கிளிட்டர் ஃப்ளாஷ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த விரல்லையும் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் மட்டும் வச்சுடுங்க. இந்த கார்னரில் மட்டும் கிளிட்டர் வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு பேர் என்னன்னா கிளிட்டர் ஃப்ளாஷ். ஓகேவா? கொஞ்சம் கீழே வரைக்கும் பண்ணுங்க. ரொம்ப மேலேயே இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் பண்ணால் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ இதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். 120 செகண்ட்ஸ் நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் இருக்கு. கிளிட்டர்ஸ் மேலே வந்து சொர சொரப்பாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் டைரெக்டாக இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணணும். அந்த ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். நான் இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்காக நான் மறுபடியும் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் வச்சாலும் அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்டோன் வைக்கலனாலும் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா அழகாகவே இருக்கும். இப்போது இதை மறுபடியும் 120 செகண்ட்ஸ் தான் க்யூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. ஏன்னா ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. நான் எல்லா விரலுமே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறேன். இதை மாதிரி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட கிளிட்டரில் வந்து இந்த ஷீட்லாம் மாட்டோம். ஓகேவா? இதுவே நீங்கள் காட்டன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஷீட்டு அது மாதிரிலாம் மாட்டோம். அதுக்காக தான் இந்த லிண்ட் ஃப்ரீ ஷீட் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அந்த நூல் மாதிரிலாம் எதுவும் வராமல் உங்கள் லிண்ட் ஃப்ரீ ஷீட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் டிசைன்ஸும் நல்லாவே இருக்கும். ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே ஜெல் அப்ளை பண்ணுங்கள். எல்லா விரல்லையுமே வந்து அப்ளை பண்ணணும். நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். லைட்டாக ஜெல் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். எதுக்குன்னா இந்த ஜெல் நம்ம கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக தான் மேலே இந்த ஜெல் யூஸ் பண்ணுறோம். கையெல்லாம் இடிச்சுக்கிட்டே எதுவும் பண்ணாதீங்க. நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நவுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுங்கள்.
க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விரல்லையும் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க. ஃபுல்லாக எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. எல்லா நெயில்ஸ்லையுமே கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணோம் இல்லையா, உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த அன்ஈவனாக இருக்குன்னு கிடையாது, அந்த இடத்துல வந்து ஜெல் பாலிஷ் வந்து உங்களுக்கு கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணி குறைச்சிக்கோங்க, ஈவனாக ஆக்கிடுங்க. ஓகேவா? எல்லா நெயில்ஸுமே அதே மாதிரி தான் பண்ணணும். உங்கள் கியூட்டிக்கல்ல வந்து கை மட்டும் கிழிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த விரல்லையும் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் இந்த விரல்லையும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப கவனமாக பண்ணுங்க. உங்கள் கையை பார்த்து பண்ணுங்க, வேற எங்கேயா பார்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கை கிழிச்சிரும். இப்போ மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எல்லாத்தையுமே தொடச்சிருங்க. கையிலலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இப்போது டாப் கோட் அப்ளை பண்ணணும். உங்கள் விரலில் எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து இப்போ டாப் கோட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக எங்கேயுமே இருக்காது, எல்லாமே ஃபுல்லாக உங்கள் நெயில்ஸ்குள்ளேயே இருக்கும், உங்கள் நேச்சுரல் நெயிலில் பண்ண மாதிரியே இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மேலே ஃபைலர் வச்சு அந்த லென்த்தை கம்மி பண்ணுறோம். உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோஸில் வந்து எதுவுமே சவுண்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் என்ன பேசுகிறேனோ அதை மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி
அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் கியூட்டிக்கல் ஆயில் மட்டும் எடுத்து உங்கள் கைக்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா போதும். கியூட்டிக்கல் ஆயில் எடுத்து இந்த கையில் எல்லா கையிலையுமே வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபைலர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஏதாவது உங்களுக்கு காயம் அது மாதிரி எதாவது ஆனால் கூட இந்த கியூட்டிக்கல் ஆயில் வந்து உங்களை அதெல்லாம் சரி பண்ணிடும். இந்த மாதிரி ஜென்டல் மசாஜ் மாதிரி உங்கள் கையை சுற்றி பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோல்சேலில் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். வேறு எதாவது டிசைன்ஸ் பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன டிசைன் பண்ணணுன்றதை நான் வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.